ரொம்ப காமனா நம்ம எல்லாரும் டென்ஷன் ஆகிற இடம் தெரியுமா? ரோட்ல நம்ம போகும்போது டக்குனு யாரும் குறுக்க வந்துட்டாங்க இல்ல டிராபிக்ல தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே டென்ஷன் ஆகி அவங்க திட்டுவோம். அதே மாதிரி ஒர்க் பிளேஸ்ல கூட யாராவது நம்ம இரிட்டேட் பண்ணும்போது உடனே நம்ம டென்ஷன் ஆகி அவங்கள திட்டுவோம், மனசுக்குள்ளாரையோ இல்ல ஓப்பனாவோ. இந்த மாதிரி சமயங்கள்ல ஜாப்பனீஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமாவா? அந்த ஒரு செகண்ட் அவங்க யார் அவங்களை இரிட்டேட் பண்ணாங்களோ அவங்கள மனசுல நினைச்சிட்டு அவங்க ஒரு சின்ன பிரேயர் பண்ணுவாங்களாம். அரடா அவங்களுக்கு என்ன குடும்ப கஷ்டமோ என்ன சூழலோ பாவம் அவேர்னஸ் இல்லாம நடந்துக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த கஷ்டம் நீங்கணும் அப்படின்ட்டு அவங்க மனசார ப்ரே பண்ணிடுவாங்களாம். என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் பாருங்க. நம்ம யாரையாவது டென்ஷன் ஆகி திட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது சம்டைம்ஸ் அவங்க காதுல விழாது, கண்டிப்பா அவங்களுக்கு அது ஒரு மாற்றம் ஏற்படுத்தும்னு சொல்ல முடியாது. அதை விட முக்கியம் நமக்கு டென்ஷன் ஆகி நம்ம சார்ஜ் அப் ஆகி அன்னைக்கு 2 நாள் 3 நாள் அதையே யோசிச்சுட்டு இருப்போம். வேற அவங்களுக்காக ஒரு பிரேயர் சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை அந்த பிரேயர் பலிச்சதுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் நடக்கும். அதை விட முக்கியமான விஷயம் நம்ம மைண்ட் ரொம்ப காம் ஆகி ஒரு பாசிட்டிவ் வைபை கிரியேட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ரோட்லயோ இல்லை எங்கேயோ ஒருத்தவங்களை இரிட்டேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செகண்ட் அவங்களுக்காக மனசுல ஒரு பிரேயரை சொல்லி பாருங்க, கண்டிப்பா உங்க மைண்ட்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் வரும். இந்த விஷயத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, மற்றவங்ககிட்டயும் ஷேர் பண்ணுங்க.